தேவஸ்ய குருப்ராஜ்ய பூஜனம் சௌச்சமஹர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்ச சாரீரம் தபோச்சதே அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் வியகிதம் தேது சுவாத்தியாயார்ஜவனம் செய்வ வாங்மயம் தபோச்சதே மனப்பிரசாத சௌமியத்துவம் மௌனம் ஆத்மவிநிகிரஹ பாவசம் சுத்தியேதது தபோ மானச உச்சதே. இது மூலம் சரீரம் மனசு, சரீரம் வாக்கு மனசு, இந்த 3 கரணங்களாலையும் நிஷ்பாத்தியமாக இருக்கக்கூடிய தபஸ். சாரீரமான தபஸ் என்னது, வாக்கினாலான வாசிக்கம் தபஸ் என்னது, மானசம் தபஸ் என்னது, 3 வகையான தபஸையும் நாட்கள். இப்ப சத்தையா பரையா தப்பம் தபா திரிவிதம் நரைஹி அபலாகாங்ஷியுக்தைஹி சாத்விகம் பரிசக்ஷதே. இந்த கரணப்பிரயத்தால் நிஷ்பாத்தியமான தனித்தனியா பிரிச்சு முதல்ல சொல்லியாச்சு. காய்கம், வாசிக்கம், மானசம் என்று திரிவிதமான தபஸ். இந்த 3 விதமான தபஸை சேர்த்து இந்த தபசுகள்ல 3 விதமான தபஸ்களையும் ஒன்று சேர்த்து ஒரு தபஸ் சொன்னா அந்த தபஸ்ல சாத்விகம் இது, அந்த தபஸ்ல ராஜசம் இது, அந்த தபஸ்ல மானசம் இது அப்படின்னு சத்தையா பரையா தப்தம் தபஹா திரிவிதம் நரைஹி அபலாகாங்ஷிபிஹி யுக்தைஹி சாத்விகம் பரிசக்ஷதே. திரிவிதம் தபஹா நரைஹி தப்தம் அபலாகாங்ஷிபிஹி யுக்தைஹி நரைஹி திரிவிதம் தபஹா தப்தம். திரிவிதம் தபஹா என்னத்தோம், சாரீரம், வாக்கியம், மானசம் என்கிற 3 வகையான தபஸ்கள். திரிவிதம் தபஹா, திரிவிதம் தபஹா தப்தம், தப்தம்னா அதாவது தப்தம்னா அந்த தபஸ்தானம் ஏற்றப்பட்டது. தபஹா தப்தம், போஜனம் புத்தம் அப்படின்னு சொல்றது. சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தபஹா தப்தம். தபஹா சுத்தம்னு சொன்னாலே போதும். பாகம் குருதே சொன்னாலும் பாகம் பட்டத்தை அப்படிங்கிற மாதிரி, போஜனம் புத்தம் அப்படிங்கிற மாதிரி தபஹா தப்தம். தபஸுக்கு தமிழ்ல தவம் அப்படிங்கிறதுக்கு பிரியாபதம் என்ன, இயக்குதல். திரிவிதம் தபஹா தப்தம், 3 வகையான தபஸ் இயக்கப்பட்டது, அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த 3 விதமான தபஸ்கள்ல நரைஹி சப்தம் திரிவிதம் தபஹா. அதுல எப்படிப்பட்ட நரைஹி, அபலாகாங்ஷிபிஹி யுக்தைஹி நரைஹி சப்தம் திரிவிதா தபஹா. அபலாகாங்ஷிபிஹி அப்படின்னா பலாகாங்கா ரஹிதி, பல ஆகாங்கை அர்த்தம் இருக்கிறாங்க. இந்த தப்பத்தை நம்ம பண்றோம், இதுக்கு நம்ம இந்த பலன்கள் எச்சா தேவை என்று தங்களால் அனுஷ்டிக்கப்படுகிற ஒரு தபத்தினால பலமாக எதையும் அபேட்சிக்காதவர்கள் பலாகாங்காரர்கள். அவர்கள் தான் அபலாகாங்கிகள். அப்படிப்பட்ட அபலாகாங்கி யுக்தைஹி, யுக்தைஹி அப்படின்னு உடையவர்களா என்ன, அதாவது யோகத்தை உடையவர்கள். என்ன யோகம் அப்படின்னாக்க, நம்மால் அனுஷ்டிக்கப்படுகிற தபத்தானது எந்த பலத்துக்காக அல்ல, சர்வேஸ்வருடைய பரமபுருஷனான சர்வேஸ்வருடைய ஆராதன ரூபம். அவருக்கு பிரீத்தியை உண்டாக்குவதுதான் நாம் செய்கிற தபத்தினுடைய லட்சணம் என்று ஏவங்களுக்கு இப்படிப்பட்டதான யோக யுக்தை. யோகங்கிறது அசதோகத்தா, யோகம்னா என்ன, எதிரையும் எந்த அபேட்சையும் இல்லாம எல்லாத்தையும் பரமபுருஷனுடைய ஆராதன ரூபமாக செய்வதுதான் யோகம். அப்படிப்பட்ட யோக யுக்தை அபலாகாங்கி, அபலாகாங்கி விவேக நிர்தேசம், யுக்தைங்கிறது அன்மைய நிர்தேசம். என்ன சிந்தனை மற்ற பண்ணுகிறார்கள், என்ன சிந்தனத்தோடு பண்ணுகிறார்கள். என்ன சிந்தனை மற்ற பண்ணுகிறார்கள் அப்படின்னாங்க பலாகாங்கை,
நாம் செய்வதெல்லாம் நம்முடையதான், நமக்கு தளத்தின் பொருட்டு என்கிற சிந்தனை அற்றவர்களாக அபராதம். அது எதிரேக நிர்தேசம். அன்மை நிர்தேசம் என்ன? நாம் செய்வதெல்லாம் பரம்பொருளுடைய ஆராதனத்துக்காக, நாம் செய்வதெல்லாம் பரம்பொருளுடைய பிரீத்திக்காக என்று நினைக்கக்கூடியதான யோக யுக்தை. அபராகாங்கிகி யுக்தை. இது ரெண்டு எதுக்கு விசேஷம்? நரை நரைனாக்க சாஸ்திராதிகாரிகளான மனுஷன். மனுஷர்கள் சாஸ்திராதிகாரிகள். இந்த சிறிய ஸ்தாபனங்களும் சாஸ்திராதிகாரிகள். அவைகள்லாம் சாஸ்திரத்தை யதாசாஸ்திரம் அனுப்பிக்க வேண்டிய அமைப்புகள். நான் சொல்லக்கூடிய மனுஷன் மனுஷன் சாஸ்திராதிகாரி மனுஷி பராகாந்தா ரகிதமாக இதெல்லாம் பகவானுடைய ஆறாவது ரூபம் என்கிறதான புத்தியோட கூட அனுப்பிக்கப்பட்டதான திருகிதம் சமானம். காய்க வாக்கிய மானசும் சொல்வது திருகிதம் சமானம். சந்தையா பறையா தப்பம் இல்லையா? பறையா சந்தையா தப்பம்னாக்க பறையான மிகவும் உத்கிருஷ்டமான சந்தையோடு கூட அனுப்பிக்கப்பட்டது. தப்தம் அப்படின்றதான கிரியாபதம் சொல்லணும். யாராவது தப்தம், எது தப்தம், என்ன பிரகாரமாக தப்தம்? அபராகாந்திகி யுக்தைஹி நரைஹி தப்தம். யாரால் எது அனுப்பிக்கப்பட்டதுன்னு கேட்டா திரிவிதம் தப்பா தப்தம். என்ன பிரகாரமாக தப்தம் கேட்டா பழையா சந்தையா தப்தம். இந்த தப்தம்ங்கிறதான கிரியாவது மூணு அபராகாந்தி யுக்தைஹி நரைஹி தப்தம், திரிவிதம் தபா தப்தம், பழையா சந்தையா தப்தம். அபராகாந்தி யுக்தைஹி நரைஹி சந்தையா பழையா சந்தையா தப்தம், திரிவிதம் தபா. இது இருக்கே, இதுதான் சாத்விகம் பரிசக்கமே. இதுதான் சாத்விகம் என்று பரிசக்கமே. பரிசக்கமே என்றால் தெளிவாக காட்டப்படுகிறது சாஸ்திரங்களால். இது கேட்கலாம். சாஸ்திரங்களால் சாத்விகமாக தபஸ் என்று யாதொன்று ஐடென்டிஃபை பண்ணி காட்டப்படுகிறதோ அந்த சாத்விகமான தபஸானது கலாகாட்சை அற்றவர்களாக பகவத் ஆராதன புத்தியோடு அனுஷ்டிப்பவர்களான சாஸ்திர விஷயர்களான மனுஷர்களால் அனுஷ்டிக்கப்படக்கூடியதான பறையாகிய மிக உத்கிருஷ்டமான சத்தையோடு அனுஷ்டிக்கப்படுகிற மானவம், வார்த்திகம், காய்கம் சொல்லக்கூடிய இந்த மூன்று விதமான தபஸும் சாத்விகமான தபஸ் எனப்படும். அதான் பாஷாவது பங்கி அபராகாந்தி பராகாந்தா ரசிதைஹி யுக்தைஹி பரமபுருஷ ஆராதன ரூபம் இதந்தி சிந்தா யுக்தைஹி நரைஹி. இது ரெண்டும் நரைஹிங்கிற பரல திருதியா பகுவச்சனம் இதெல்லாம் நரைஹிங்கிறது விசேஷம். அவர்களாலே பறையா சந்தையா திரிவிதம் தபஹா இல்லையா? பறையா சந்தையான பரா அப்படின்னா உத்கிருஷ்டா, மிகவும் உத்கிருஷ்டமான சந்தையோட கூட யாதொரு மூன்று விதமான தபஸ் காய வாங் மனோபிகி திரிவிதம் தபஹாய தப்தம் தது சாத்விகம் தபௌத்தமஹா பரிசக்தே. நாம நல்லா பண்ணிட்டோம் திருப்தி, பெருமாள் நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு திருப்தி. அந்த திருப்தி ஏற்படலன்னாக்க அதுவும் கஷ்டம், அதுவும் தப்பு. நாம் பண்ணினேன்னு திருப்தி ஏற்பட்டாலும் தப்பு. ஏன் பெருமாள் நல்ல விதமா பண்ணிட்டா இல்லையா, பகவான் தன்னுடைய பிரீதிக்கு தானே செய்து கொண்டா அப்படின்னு நல்லபடியா பெருமாள் பண்ணிட்டா திருப்தி ஏற்படாட்டாலும் தப்பு. இந்த திருப்தி ஏற்படவும் கூடாது, அந்த திருப்தி ஏற்படாமல் இருக்கவும் கூடாது. ரெண்டு விஷயம் இல்ல, தப்பு வந்துருமோ அப்படின்னு பண்ணாம இருக்கக்கூடாது.
நாம பண்ணணுங்கிற வீழ்ச்சியோட சண்டையோடு பண்ணோம்னா அதுல இருக்கிற தப்பெல்லாம் சோதனா கையை பிடிச்சி நடக்கிறதுக்கு குழந்தைக்கு பயன்படணுமா என்ன? அதனால பெருமாள் வந்து பெருமாளை விசுவசித்து பெருமாள் நடத்திக்க நடக்கிறோம் அப்படின்னு நடக்கும்போது ஒரு பயத்துக்குமே அதை காரணம் இல்லை. எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லணும். சொல்றது அது தப்பா இருக்கு இது தப்பா இருக்குன்னு சொல்லக்கூடாது. சேத்தையா மறையா தத்துவம் தமஹா திரிவிதம் வரைஹி அமலா காந்திபிர்யுக்தைஹி சாத்விகம் பரிசக்ஷதே சத்கார மானபூஜார்த்தம் தபோ தம்பேன செய்வது கிரியதே தனிக புரோக்தம் ராஜசம் சலம் அத்ருவம். சத்கார மான பூஜார்த்தம் தபோ தம்பேன செய்வது கிரியதே தனிக புரோக்தம் ராஜசம் பரமத்ருவம். இப்போ இதே 3 விதமான கரணங்களை கொண்டு இல்லையா 3 விதமான கரணங்களை கொண்டு செய்யப்படுகிறதான இந்த கர்மாக்கள் இல்லையா தபசு. அந்த தபஸானது எப்போ ரஜோமயமான எப்ப ராஜசமான தபஸ் ஆகிறதுன்னா ராஜசமான தபஸுக்கு லட்சணங்கள் சத்கார மான பூஜார்த்தம். அத அந்த சாட்சியமான தபஸ எப்படி பண்ணா அபலாகாட்சி பண்ணப்பட்டது. இவர்கள் அபலாகாட்சியாக இல்லாமல் சத்கார மான பூஜார்த்தம் இல்லையா இயற்கை தெரியது. இல்லையா சத்காரம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஒருவனை எல்லாரும் இல்லையா கொண்டாடுவதற்கு அதுதான் சத்காரம். சத்காரம்னா ஆதரம். இந்த சுவாமி என்னவா ஆராதனை பண்றாரு அப்படின்னு 4 பேர் நம்ம கொண்டாடணும் என்பதற்காக ஆராதனை பண்ற அந்த ஆராதனை இல்லையா அது ஆதரம்னா சத்காரம் இல்லையா. மானம் மானம்னா பிரசம்சா இல்லையா. பூஜா பூஜான்னா எல்லாரும் இவரை நமஸ்கரித்தல் கொண்டுள்ளோம். ஏன் இது 3 விருத்தமுறையா இருக்கணும். சத்காரம்னாலும் கொண்டாடுவது, மானம்னாலும் கொண்டாடுவது, பூஜானாலும் கொண்டாடுவது. திருச்சி நேரத்தில் இது இப்ப இங்க என்ன இருக்கும் ஒருவனை வாக்கினால அகலால் ஊத்தன வாக்கினால கொண்டாடுறது, அகலால் ஊத்த மனசால கொண்டாடுறது, அகலால் ஊத்தன செய்தியினால கொண்டாடுறது. இது 3 விதமான கொண்டாடுதல்களுக்கும் இது 3 சொல்லும். 3 கொண்டாடுதல் தான் இல்லையா. சத்காரம் சத்காரத்துக்கு ஆதர புத்தி. இவர் விஷயத்தை அத்தியந்த ஆதரத்தோடு கூடினதான இவர் விஷயத்தை மரியாதையோடு கூடினதான புத்தி இருக்கு இல்லையா. அதுதான் அது மனசால செய்யப்படுவது ஆதரம் இல்லையா. வாக்குனால செய்யப்படுகிற இல்லையா பிரசம்சா இல்லையா. அடுத்தது இல்லையா சாதீனமானது பூஜனம். பூஜனம் நமஸ்காரம். பூஜித்தவர்களுக்கு கிரியாமயம். மானம் அல்லது பிரசம்சா அப்படிங்கிறது வாங்மயம். ஆதரம் அப்படிங்கிறதுக்கு சத்காரம் அப்படிங்கிற ஆதரம் அது மானம். அதாவது அந்த 3 விதமாகவும் அதுல அடங்கிறது. ஆனா அதுல மானச பிரதானம்.
எதுக்காக சொல்றேன் கேட்டா, சில பேர் அதாவது தம்பத்துக்காக யோசிக்கிறவர்களும் இல்லையா, சில பேர் எல்லாரும் வந்து தன்னை இல்லையா சேவிச்சு அதோட அபிவாதம் பண்ணி இப்படி 10 பேர் காட்ட எல்லாரும் வந்து தன்னை சேவிக்கணும்னு எதிர்பார்க்கப்பட்டதாக அவர்களெல்லாம் இல்லையா பூஜையை அர்ப்பிக்கிறார். சில பேருக்கு அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. 4 பேர் வேணா கட்டி நைட்டு கொண்டாடி பேசினாங்க, அதை எதிர்பார்க்கிறது. அவர்கள் மாநாட்டில் இருக்கிற பிரசம் தான். சில பேர் அப்படி இல்லை இல்லையா, மனசுல நம்ம பற்றி ஒரு ஆதரவு இல்லையா, சரியாக மனசுல இருக்கிற பாதுகாப்பு இல்லையா. மனசுல நாம அதெல்லாம் ஆதரவோடு இருக்கிறது ஊசி, அதற்கு நாம மனசுனால ஆதரவுக்கு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறது அவ்வளவு தெரியும். இவெல்லாம் மனசுல நமக்கு நாம எல்லாரையும் மனசுல ஒத்தியா நினைச்சிருக்கிறது நமக்கு நல்லது. அதெல்லாம் நம்ம மனசுல ஒத்தியா நினைக்கணும்னு நாம நினைக்கிறது அது அவ்வளவு நல்லது இல்லை. அதுதான் இந்த இல்லையா இங்கே சொல்லப்படுற ஆதாரம் அல்ல, இங்கே சொல்லப்படுற சத்காரங்கிறதான். அதிதிகளுக்கு அதுகளுக்கு ஆகாரம் பண்ண நிறைய சாப்பிட்டு சாப்பிடணும். அதிதிகளுக்கு நல்லா இல்ல எல்லா கட்டி இருக்கிறாலையும் இதனாலையும், ஆனா இல்லையா அதுல மனசுனால ஆதாரம் நம்ம ஏன் திருப்பூர் இருக்கிறவர்கள் நேசம் போல ஆகிய வார்த்தையோடு அடிப்படை படித்து அப்படியே அடிப்புகளை காற்றின் வாய் கரை இருக்கிறது சாதிக்கிறேன். மனசு அந்த அதிக மனசுல ஒரு பிரீத்தி இருக்கும். இந்த அதிதியை இன்னைக்கு பெறதுக்கு அந்த அதிதி பெற்றதுனால என்னாச்சு, அந்த அதிதிக்கு கேவல போஜனம் தான் கிடைக்கிறது. நமக்கு நம்முடைய நித்தியமான நியமமான பகவத் பிரீத்தியா இருக்கலாம் கர்மாவை நாம் அனுப்பிக்கலாம். அதிதி சம்ஸ்காரம் பிரயோஜனம் பண்ண நியமனா நித்திய கர்மம். அந்த அதிதியால கிடைக்கவே மாட்ட போஜனம் பண்றது அனுமதிக்கப்பட்டிருக்கேன். அது இவன் பட்டியா இருக்கலாம் நானு. ஆனா அது சத்கரிக்கிறதுக்கு அதிதி கிடைச்சா அதனால வந்திருக்கிற அதிதியாக நமக்கு உபகரிக்கிறான். அதுக்கு சாப்பிட்டு போடுறோம், சாப்பிட்டு வாழ்க்கணும். நாம் அவனுக்கு பண்ற உபகாரம் அல்ப உபகாரம். அந்த அதிதி நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம அதை சாப்பிடுறது மூலம் நமக்கு அவன் பண்ற உபகாரம் பெரிய உபகாரம். அந்த உபகாரத்துக்கு அவன் மனசுல அவன் கொண்டாடி அவன் மனசுல அவன் பிரீத்தியோடு கூட இருக்கிறதுக்கு அதுதான் சத்காரம். அவனுக்கு செய்யற மற்ற உபகாரங்கள்லாம் இந்த சத்காரத்துக்கு அடக்கம். அதனாலதான் அதிதி சத்காரம் பேரு. அதிதி பூஜா அப்படின்னு கூட சொல்றது உண்டு. ஆனா அதிதி சத்காரம் வந்து அதெல்லாம் சத்காரத்துக்கு அடக்கம். அதிதிக்கு நாம பண்றதுல சத்காரம் பிரதானம். மான பூஜாதிகள் அது கட்டினம். அதுதான் அதிதி சத்காரம். சத்காரம் அப்படிங்கிறதானது அதனால் மனத்தினால தன்னை கௌரவிக்கணும் அப்படின்னு விரும்புறது. அடுத்தபடியா மானம். மானம்ல பிரசம்சா அதனால் தன்னை வார்த்தையால் கொண்டாட வேண்டும் என்று இருந்தார். அவன் மனுஷன் இருந்தானா யாருக்கு தெரியும்? 2 வார்த்தை சொல்ல வேண்டாமா? அவருக்கு சொல்லணும் கோபமா சொல்லிட்டானே அது சொல்லவே இல்லையே. அதனால என்னென்ன முதல் எதிர்பார்ப்பு இது இல்லையா மனசுனால் நம்மளுக்கு ஒரு புத்தியில் ஒரு காரணம் இல்லையா. வேற பேருடைய எதிர்பார்ப்பு மனசால ஒரு புத்தியும் வந்து எதிர்பார்க்க முடியாத மனசை எல்லாம் வச்சிருக்கா யாரும் தெரியும். வார்த்தையான 4 வார்த்தை இல்ல கௌரவமா பாராட்டினா சரி அப்படின்னு நினைக்கிறது இல்லையா. அதுதான் இந்த மானம் அப்படிங்கிறதான பிரசத்தை எதிர்பார்ப்பு.
இப்போ மானசமாக்கு வாசிக்கமா இருக்குது, அதுக்கு ஒரு பூஜை வாயாவே அப்படி நினைக்கிறாங்க. நம்மள பேசிக்கணும் தெரியுதுதான் நினைக்கிறது இல்லையா? அது மூன்றாவது வகையான எதிர்பார்ப்பு இல்லையா? ஒருத்தரை இந்த மூன்றையும் எதிர்பார்க்கலாம் இல்லையா? இல்ல இங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கலாம். இவைகள் எல்லாம் இல்லையா தபத்தை அனுப்பிக்கணும் ஒருவருடைய எதிர்பார்க்கிறது. நாம் அனுப்பிக்கிற தபத்துக்கு அத்தனை நம்ம காலம் செய்யும். நாம் அனுப்பிக்கிற தபத்துக்கு அத்தனை நம்ம வாழ்க்கை சொன்னாங்க. நாம் அனுப்பிக்கிற தபத்துக்கு அத்தனை நம்ம அத்தியந்த கௌரவ புத்தியோட நமக்கு சொன்னாங்க. இப்படிதான் எதிர்பார்க்கிறது இல்லையா? இதுதான் சத்கார மான பூஜார்த்தம். பூஜார்த்தமா இந்த மூன்று பொருள் யார் ஒரு தபஸ்தானம் செய்யப்படுகிறதோ அது சத்காரார்த்தம் கிரியதே தபா, மானார்த்தம் கிரியதே தபா, பூஜார்த்தம் கிரியதே தபா. இந்த மூன்று விதமான தபஸும் இல்லையா சத்காரார்த்தமாக மானார்த்தமாக பூஜார்த்தமாக பண்ண மூணு வித தபஸும் இவர்கள் எது செய்திக்கிறது? ஜம்பம் தான் செய்தி. ஜம்பம் அர்த்தம் இதெல்லாம் இந்த தபஸெல்லாம் பகவானுக்கு ஆராதனம்னு நினைக்காமல் இவைகள் எல்லாம் பகவான் தன்னை தார்மிக்கன்னு நினைப்பதற்காக இந்த மூன்று விதமான ஆதரம் பிரசந்தை இந்த பூஜை என்று இவைகளுக்காக செய்யறது. அது மூணையும் சேர்த்து ஒரே வார்த்தை தம்பேன பிரசந்தம். ஒன்னும் தர்மத்தை அனுப்பினு என்ன கிடையாது. பண்றதெல்லாம் அதர்மமா இருக்கும். ஆனா தார்மீக போல வேகம் போட்டு தெரியும். தார்மீக போல வெறும் காரியங்கள் தார்மீக போல இருக்கும். பிரம்ம வித்தியாதிகளை பண்ணி பூவிலை வெளுத்து விட்டு கொண்டு ரெண்டு வெயிலையும் பகுதியை முடிந்து யாகங்களை பண்ணி ஓட்டு சொல்லி தெரியும். தங்குள் உங்க போல 4 சித்தர்கள் இல்லாமையும் அவரைகள் குறிப்பிடுவதற்கு செய்கிறார்கள். அந்த சித்தரைங்கிறதானது மஞ்ச போயிடும். சித்தர் தான் திருமணம் பண்ற அத்தனையும் தம்பம் திருக்காய அதுதான் தம்பம். தம்பமானது என்னன்னு கேட்டா இந்த பகவத் ஆக்ஞா ரூபமான தர்மங்களை பகவானுடைய பிரீத்திக்காக அனுப்பிக்கிறோம் என்பது தர்மானுஷ்டானத்துக்கு அதுதான் ஹேதுவாகிவிட்ட. அதை விட்டு அகலா தன்ன தார்மீகம் என்று என்ன வேணும்ன்றதுக்காக தபத்து செய்வதற்கு அதுதான் தம்பேன தப்பம் செய்வது. ஏற்றியது அது சலம் அத்துவம். சலம்னா இருக்கும் சலம்னாலே அந்த சொர்க்கம் இந்த லோகத்தில் ராஜ்யாதிகள் நேர்வு சொர்க்கம் இப்படிப்பட்டதானே அழியக்கூடியதான நிலையற்றதான பலன்களை கொடுக்கிற காரணத்தால சலம் அத்துவம் செய்யும். துருவம் அத்ருவம். அத்ருவம் நிலையற்றது. பூர்ணாயகமாய் ஓடவுல உலகாண்டவர் கருநாயகவந்த காலம் சிதைய மாநிலம் பெருநாடுகான இன்மையிலே செய்தான் சொல்லுங்க. இது இந்த ராஜ்யாதிகள் எவ்வளவு பலமானது. எந்த தெரியாது. முந்தின கடத்துல சக்கரவர்த்தியாருன்னா அடுத்த கடத்துல இது இந்த லோகத்தை ராஜ்யாதி தனம் தானியம் ஐஸ்வர்யம் ராஜ்யம் போன்றவைகளான பதவி சொல்லுவோம். ஐஸ்வர்யங்கள் இவைகள் எல்லாம் அத்ருவம். துருவம்னாக தீரமானது அர்த்தம். அத்ருவம்னாக
ஈரமற்றதுன்னு இன்னும் ஒரு மணி நேரம் கலந்துருக்காங்க இல்லையா. இது இதை காட்டும் இன்னும் இந்த சொர்க்காதி பலன்களை போய் அடைந்தா அது தலம் ஏன்னு கேட்டா இல்லையா. அதுல இருந்து ஒரு நாளைக்கு நிச்சயமாக இல்லையா அந்த கீழே புதிய மத்தியலோகம் தம்பி என்கிறதான பார்த்தோம்னா அதுல இருந்து திரும்ப எப்படி என்கிறதான பயம் இருக்கு. அந்த சொர்க்கத்திற்கு பயம் வராதாங்க. ஏன் இவ சொர்க்கத்துல இருந்து தான் பண்ண புண்ணியமெல்லாம் முடிகிறவர்களும் தான் சொர்க்கம். தான் பண்ண புண்ணியமானது எப்ப முடியறதோ அப்ப திரும்பியும் தன்னை இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றி மனுஷனுக்கு தள்ளுவர்கள் அப்படின்னு தெரிஞ்சு போட்டுனாங்க. பயங்கர அவங்க யாரும் சொல்லக்கூடாது தெரியாம போனா ஏன் எனக்கே தெரிஞ்சு நானே எல்லாரும் சொல்லிருக்கேன். ஏன் இவ்வளவு யாகப்பட்டு சொத்துக்கு போற அதிகாரிக்கு அவருடைய சாஸ்திராதிகாரி தெரியாத என்னது யாகத்தை மட்டும் முக்கால் நாம பண்ணணும். அவன் சாஸ்திரத்துல சில கையில வாசிச்சவன்னா யாகங்களை அமைச்சிக்கிறான் அவனுக்கு தெரிஞ்சு. ஏன் தெரிஞ்சிருந்த போது கேட்டோம்னா அதை அமைச்சிட்டு சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்காக யாகத்தை அமைச்சிக்கும் போது அவனுக்கு தெரியும். அது தெரிஞ்ச போது என்ன பண்றான் பாரதத்தை அடிச்சு அவனு புரிஞ்சிருக்கும். அதனால அந்த அடிச்சுக்க தெரிஞ்சுக்கே வரல இல்லையா. இப்போதைக்கு இது அனுப்பி சொர்க்கத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் சொர்க்கம் தெரிஞ்சு விடாததுக்கு ஏதாவது ஒரு வழி விட்டாலும் பார்க்கணும் இல்லையா. அங்க யாரும் இருக்கணுமோ புடிச்சுக்கோ போய் இல்லையா. சேனேன அபிஷேகம் எதேன தனக்கு கெடுதல் கொடுப்பாங்க. தனக்கு விரோதி தனக்கு விரோதியா இருக்கிறது அழிக்கணும். அவனை அழிக்கிறதுக்கு அவன் ஏற்கனவே நின்று அவனோட ஓடி அவனை ஜெயிக்கிறதுக்கான எந்த பலமும் நமக்கு சரீரத்தில் பலம் இல்ல, கையும் வசதி இல்லை. அதனால அவனை எழுதுனமா நேர்ந்து அப்படிப்பட்ட என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா அவனை குறித்து அபிச்சாரம் பண்றதுன்னா இல்லையா ஒரு சாஸ்திரத்துக்கு சொல்லப்பட்டதான இல்லையா ஏதோ ஒரு கர்மாவை பண்ணி அதன் மூலமா அவனை விதிக்கிறது. இந்த சேனமும் யாகம் இருக்கு. அந்த சேன யாகத்தை இவன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சேன யாகத்தை அவன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இவனுக்கு யாரு யோகியோ அவன் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப எவ்வளவு போது எவ்வளவு சோதனைக்கு வச்சு பார்த்தாலும் எதனால போனா தெரியாத அளவுக்கு அவங்க பர்மமான முறையில அவன் நடந்தாரு. இப்படியே நான் சொல்றது இது சாஸ்திரமானது சொந்த சாஸ்திரமானது அந்த இடத்துல சொல்லிட்டு இதை பண்றவங்களுக்கு நரகம் நிச்சயம். இப்படி பண்ணலாம். இப்படி பண்ணா இவருக்கு எதிரியானவன் இவர் இந்த யாகத்தை அனுப்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவன் மானதாங்க இவர் எதிரி அழியிருக்கு உறுதி. ஆனால் இவருக்கு இல்லையா இவர் வாய் முடிஞ்ச மரணம் ஏற்பட்டா இவன் நடந்துட்டு போகும். இது சொட்டம் உடச்சு முடியாது. ஏன் இப்படின்னு சொல்லி இது எதுக்காக சாஸ்திரம் முடிக்கணும் அப்படின்னு கேட்டா ஏன் அப்ப சேனையில அதிகாரம் எதேங்கிற விதியானது இல்லையா அந்த விதிக்கு எப்படி பிரபுத்தி அந்த விதியினால எப்படி பிரபுத்தி ஏற்படும் அது செய்யணும் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இல்லையா அந்த யாகத்தை பண்ண தொடங்குவதற்கு முன்னாலேயே அந்த யாகத்தை பண்ணி அதன் மூலம் சத்ருக்கள் அழிச்சனா நரகத்துக்கு போகணும்னு சொல்லுவோம். அப்படி இருந்தபோதும் இல்லையா அவனுக்கு சேனை எதனால விஜயமாகுதுன்னு கேட்டா இந்த சத்ருக்கு உங்களுக்கு இப்ப தாக்கு பொறுப்பு ஏன் இவனை சொல்லலாம் என்னால ஒரு கணக்கு இருக்க முடியாது. ஆனால இப்ப சேனையாகத்தை பண்ணி இவனை சொல்றது சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தேன் இல்லையா அதுக்கப்புறம் அந்த நரகத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு
அதுக்கு அதுக்கு ஏதாவது பிராய்ச்சித்தம் இருக்கும், ஏதாவது பரிகாரம் இருக்கும். பிராய்ச்சித்தம் இல்லாத தோஷம் லோகத்தில் கிடையவே கிடையாது. புரியுது? ஏன் இப்ப இதை பண்ணிதான் அவங்க வேற வழி. இப்ப இந்த சத்துரு கொடுக்கிற தொல்லை சொல்லாம இருக்கு. அதனால சம்பவிக்க போற நேரத்தில் இருக்கு இல்லையா, அதனால அதுக்கப்புறம் டயம் பார்த்துக்கலாம். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கும், அதுக்கு ஏதாவது பிராய்ச்சித்தம் இருக்கும், அதுக்கு ஏதாவது பெரியவாளை கேட்டு ஏதாவது பண்ணி அதனால அவருக்கு நரகத்தை போக்குறது வேற வழி பார்க்கணும். ஏன்னா அந்த நரகம் பின்னால் தான் இருக்கு, இப்ப வரக்கூடிய அதனால்தான் நிஷித்தமான விஷயத்துக்கு கூட பிரவೃತ್ತಿ ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, நிஷேதத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அனிஷ்டமானது உடனே சம்பவிக்க போவதில்லை, இப்ப இஷ்டம் சம்பவிக்க போகுது. இதனால வரக்கூடிய அனிஷ்டம் பின்னால் சம்பவிக்க போகுது. அதையெல்லாம் ஒரு வகையில அட்ஜஸ்ட் பண்ணி மேலே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லையா அது மட்டும் இது நீங்க ரொம்ப விசாரம் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ இவருக்கு சொர்க்கத்துக்காக யாருக்கு ஜோதிஷோமேனு சொர்க்கத்தாமோ விஜயதாரத்துக்கு எப்போ சொன்னாலும் ஜோதிஷோம யாகத்தை பண்ணி அடைகிற சொர்க்கமானது அந்த ஜோதிஷோமத்தினுடைய புண்ணியம் இருக்கிற வரையிலும் தான் அதுக்கு அடுத்த கணம் அந்த சொர்க்கத்திலிருந்து விட வேண்டியதான் நமக்கு தெரியும். அதனால பின்னால சம்பந்திக்க போற அனிஷ்டத்தை எண்ணி இப்ப சம்பந்திக்க வேண்டியதான இஷ்டத்தை யார் விடுவா? அதனால ஜோதிஷோமயாகத்தை பண்ணுவோம், சொர்க்கத்தை போவோம், அனுபவிச்சவங்க ஆதாயம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பண்ணுவோம். இப்ப சொர்க்கத்தை போய் அனுபவிக்கிறாங்க. சொர்க்க அனுபவத்துடைய ஆரம்ப காலத்துல அந்த பயம் மனசுல அவ்வளவா தெரியாது. அனுபவிக்கிறவங்களுக்கு நாளை எண்ணி பாருங்க இவருக்கு எத்தனை நாள் இருக்கும் தெரியலையே அப்படின்னு. அதனால மனசுல இருக்கிற பீதி, அந்த பீதினால மனசுல இருக்கிற களம் நடுத்தம் இருக்கு இல்லையா, கடைசியில இந்த இவன் தம்பத்தினால அனுப்பிச்சுதான இந்த தம்பத்திற்கு இந்த தம்பத்துக்கு கடைசியில பலமாக கிடைக்கிறது அத்ருவமான நலமான பலம், சீரமற்றதான பலம், மனதில் எப்பவும் கலந்த பயத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அத்ருவம் அப்படிங்கிறதாவது லோகத்தடைகிற ராஜ்யாதிகள், களம் என்பதாவது திரும்பவும் பாதபி, சொர்க்கத்துக்கு போனா திரும்பி அங்கே விழுந்தா அனுப்புற பீதி, அதனால ஏற்பட களம். களம்னா மனசு கலனப்படுறதுக்கு பயத்து மனசு நடிக்கிறதுக்கு கடைசியில இவன் படிக்கிறதுக்கு அதான். இப்படி சத்காரமான பூஜாக்களுக்காக அவரை கேட்டு அனுப்பிக்கப்பட்டதாகவும், தம்பம் என்று சொல்லக்கூடியதான தார்மீகன் என்று எல்லோரும் நம்ம கொண்டாட வேண்டுங்கிற மனத்துக்காக அனுப்பிக்கப்பட்டதாகவும், கடைசியில அத்ரூபமான தளமான பாதையை கொடுக்கக்கூடியதாகவும் யாருக்கு அனுப்பிக்கப்படுகிறதோ அதுதான் ராஜபம். மனசா ஆதரா வாசா பிரசம்சா, மனசா ஆதரா சத்காரம், வாசா பிரசம்சா மான, சாரீரோ நமஸ்காராதி பூஜா. சுபாஷிகாரர் சத்காரம் மான பூஜா மூணையும் டிசைன் பண்றார். சத்காரமாக மனசா ஆதரா, மனசுனால ஒரு விஷயத்தை பெருமதிப்பு கொண்டு தான் ஆதரம். அப்படிப்பட்ட ஆதரத்தை எதிர்பார்க்க நாம தபஸ் பண்றோம், நாம் அனுப்பிக்கிற தபஸை பார்த்து எல்லாரும் மனசுனால நம்ம மேல ரொம்ப கௌரவம் வைக்கணும் அப்படிங்கிறது சத்காரார்த்தம். அதான் ஆதாரம். மனசா ஆதரா சத்காரம். அதுல வாசா பிரசம்சா மானம்,
மானகான ஒருத்தரை புகழ்வது, அவமானகான ஒருத்தரை இகழ்வது, வாக்குனால ஒருத்தரை ஆகா இதெல்லாம் உண்டா இந்த மாதிரி தபஸ் பக்கமான லோகத்தில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு வாக்குனால புகழ்வது இருக்கே, அதுதான் மானம். இந்த மானம் என்று சொல்லக்கூடிய எல்லாரும் வாக்குனாலும் நம்மளை புகழ வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட தபஸானது மானார்த்தம் தபம். ஏன் மனசு வாக்கெல்லாம் போறாதுக்கா இல்ல ஜாதியோ நமஸ்காரம். இவ்வளவு பேர் இந்த சேவிக்கிற மாதிரி போடுறது ஹாலில் மாற்றி பரவாயில்ல ஏற்பட்டவெல்லாம் சேர்ந்துருக்காளா அது. அதான் சில பேர் அந்த மாதிரி சாதிகமான நமஸ்காரம் எதிர்பார்க்க. இந்த 3 வகையான எதிர்பார்ப்புகளை எது வகையாக இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகளோடு அனுஷ்டிக்கப்பட்ட தபசுக்கே அது ராஜசம்பமாக முதல்ல. எது சச்சார மான பூஜாத்தம் பிரியதே அது. இந்த சச்சார மான பூஜாதிகளுக்காக செய்யப்படுகிறதா எதனால் செய்யப்படுவதாக இருக்கும்? சம்பத்தினால் செய்யப்படுகிறாங்க. அதனால சச்சார மான பூஜார்த்தம் தம்பேன எது சலம் அத்ருவம் கிரியது. சலம் அத்ருவம்னாக்க அத்ருவமான சலமான பலனை இல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக யாரும் செய்யப்படுகிறதோ அதுதான் தவிர ராஜசம்பம். பலாதிசந்தி பூர்வகம் சர்க்காரார்த்தம் தம்பேன ஹேதுனா தபா கிரியதே தவிர ராஜசம்பம். சொர்க்காதி பல சாதனத்தேன அஸ்திரத்வாது சலம் அத்ருவம் சலத்தம் பாபபயேன கரணஹேது. பாபபயம் பாபம்னா தூக்கி விடுதல். அஸ்திரமான பலம் என்பதனால அத்ருவமான பலம். அந்த பலனுடைய அஸ்திரத்துவத்தினால திருப்பமும் இந்த புத்தகத்துல விழ வேண்டியது அப்படிங்கிறதுனால பய ஏற்பட்டு அதான் சலம். இந்த லோகத்தை அடைகிற பலன்கள்லாம் அபூர்வமான பலன்கள், சொர்க்காதி லோகங்கள்ல போய் அடைகிற பலன்கள்லாம் சலமான பலன்கள். இப்படி அபூர்வமான சலமான பல ஹேதுவாகவும் யாரும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட கர்மா, அப்படிப்பட்ட தபசு ராஜசம்பம். ராஜசம்பமாக 3 லட்சணம். சர்க்கார மான பூஜார்த்தம் கிரியதே, தம்பேன கிரியதே. அடுத்தது சலம் அத்ருவம், சல அத்ருவ சலரூபமான அத்ருவ ரூபமான பல கேசுக்கேன கிரியதே அப்படின்னு இந்த 3 சேர்த்து பார்த்தால் இப்படி செய்யப்பட்ட கர்மாவானது ராஜசம்பம். அடுத்தது மூலத்யாகேன ஆத்மனோ எது பீடையா கிரியதேபக பரஸ்ய உற்பாதனார்த்தம் தான் தத்தாமச உதாரணம். மூலத்யாகேன ஆத்மனா எது பீடையா கிரியதே ஆத்மனோ எது பீடையா கிரியதேபக பரஸ்ய உற்பாதனார்த்தம் தான் தத்தாமச உதாரணம். மூடேன அதாவது மூல கிராகேன மூலமே அதாவது தேகாத்மமும் தோற்றாத்ம பிரமமும் அந்நியசேஷத்துவ பிரமமும் உள்ளவன் மூலம். 3 விதமான மோகங்கள், திரிவித மோகங்கள், 3 விதமான விபரீத ஞானங்கள். அதுல முதல் வகை விபரீத ஞானம் என்ன? இந்த தேகத்தையே ஆத்மா, நான் தான் ஆத்மா, இந்த தேகம் தான் நான் என்று அசேகரமான ஜடமான இந்த சரீரத்தை ஆத்மாவாக பிரமிச்சிருக்கே அது ஒன்று. அதுதான் தேகாத்மம். இதுவே தப்புதானாக இந்த ஜடமான சரீரம் நான் இல்ல, நிச்சயமான சுயப்பிரகாசமான ஆத்மா நான் அப்படின்னாக்க அப்போ
இந்த ஆத்மாவுக்கு மேல ஒரு ஈஸ்வரன் இருக்காங்கிறது அறியாமல் இல்லையா தன்னையே சுதந்திரமாக பாதிக்கிறது இல்லையா, அது ஒரு விபரீதம். சுவாமி நான் சுதந்திரம் இல்லை, நான் சேஷபூதம் தான் அப்படிங்கிறது நான் ஈஸ்வரனுக்கு சேஷபூதம் இல்லாமல் வேறொருத்தருக்கு சேஷபூதமாக நினைச்சிருக்கிறதுக்கு அதுதான் வந்து சேஷபூதம். இந்த மூன்றுக்கும் மோகம்னு பேரு, விபரீத ஞானம் பேரு, இந்த மூணு அவிவேகம் பேரு. இந்த மூன்றையும் உடையவன் அவிவேகி. இந்த மூன்றுல ஒன்று இருந்தாலே அவன் அவிவேகி. இந்த மூட கிராகே கிராகம்னு என்னக்கும் பற்றினது விடாத அவிவேகம். விடப்பூர்வ சொல்லுவ மூர்த்தா விருத்தான புத்தன் சந்தேகம். ஏதோ ஒரு வீட்டு எங்கோ ஒரு வீட்டுல கேட்டான். முதல்ல கேட்டவுன்னு அதுல ஏற்பட்ட அபிநேகம் அது தப்பு அப்படின்னு எத்தனை சாப்பிட்ட கொண்டு எத்தனை சாப்பிட்டு சொன்னாலும் எல்லாம் 1000 ரூபாய் அதெல்லாம் என் மனசு ஏற்கல. முதல்ல நான் கேட்டேன் அதுதான் அப்படிங்கிறது இது சுவாமி எடுத்துருக்காரு. இதுல கனவு சொல்றாங்க திடப்பூர்வ சுத்தம் எந்த விஷயம் கேட்டாலும் நேர்மையான விஷயங்கள் வரும்போது முன்ன விஷயத்துக்கு பாதம் தான் சொல்லணும். முன்ன கேட்ட விஷயத்துக்கு இப்ப கேட்கிற விஷயத்துக்கு விரோதம் வந்தால் அதில் ஏற்பட சக்திகளை புத்தான புத்தகம் ஞான புத்தர்களாக மயோ புத்தர்களாக ஜீவ புத்தர்களாக மான்களுக்கு போய் கேட்கணும். சுவாமி நான் நினைச்சதுக்கு சரியா தப்பா அதுவும் சேர்க்கிறது புத்தான புத்தம் சந்தேகம் இல்ல. இப்படிப்பட்ட என்ன பண்ணுவாங்க, நேர யாராலையும் தடுக்கப்படாமல் போய் நரக்கத்துல போய் கிராமம் அப்படிங்கிற சத்துக்கு என்னப்போ ரொம்ப அத்தியந்த அபினிவேகம். அத்தியந்த அபினிவேகம்னாக்க அதெல்லாம் தெரியாது இல்லையா, இது ஜோசியம் பண்ணி சொல்லுங்க. அதனால நான் கண்டிப்பா ஆவேன். இதை பண்ணா தப்பு, இது நம்ம குருபத்துக்கு ஏற்பதில்லை, நம்ம அதிகாரத்துக்கு ஏற்பதில்லை இல்லையா, நம்முடைய கேட்கத்த பரமந்திரிய சுரூபத்துக்கோ இல்ல அத்திகரனாக இல்ல அலங்கிகத்தியாக இருக்க நம்முடைய அதிகாரத்துக்கோ இது ஏற்றதல்ல, இதை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட அவைகள் எல்லாம் மீறி இவர்களை நான் செய்வேன் என்ற அபிநிவேகத்தோடு செய்யப்பட்டு இல்லையா. அப்படிப்பட்டவைகள்லாம் பிராயன் அது என்ன எப்படிப்பட்ட அபிநிவேகம், அந்த அபிநிவேகமானது மௌத்தியத்தினால அபிவேகத்தினால வந்த அபிநிவேகம், நல்லத்தினால் அபிநிவேகம் வரலாம் பிடித்தது கூட இவங்க மகாபலி இருக்காங்க. மகாபலிக்கு எல்லாரும் ஆச்சாரிய சுக்கராச்சாரிய சொன்னார் இல்லையா, அது நீ கொடுக்காத, இதை நம்பி நம்பி நீ எல்லாம் கொடுக்குறேன்னு இல்ல பிரதிக்க பண்ணாத அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் இல்ல, நான் கூட்டுதான் முடிஞ்சேன்னு அது விவேகத்தினால வந்த அபிநிவேகம். விவேகத்தினால வந்த அபிநிவேகத்தை இப்போ நிந்திக்கல, அவிவேகத்தினால வரக்கூடிய அபிநிவேகம், மோகத்தினால விபரீத ஞானத்தால இல்லையா வந்த அபிநிவேகம் இருக்கு இல்லையா, அந்த அபிநிவேகம் வந்து செய்யப்படுகிற தப்பு இல்லையா காண்டி இருக்கு இல்லையா, அது தாமதம். எதெல்லாம் மோகத்தினால் செய்யப்படுறதோ, எதெல்லாம் விபரீத ஞானம் செய்யப்படுறதோ தக்க தாமதம். ஏன்னா தாமசத்துக்கு சமகுணத்துக்கு லட்சணமே அபிவேகம். முன்னாடியே கீழே பார்த்துருக்கோம் விபரீத ஞானம். அதனால மூடகிராசேன ஏற்கியது, அடுத்தது ஆத்மனகா பீடையா ஏற்கியது. தன்னுடைய என்ன காரியம் செய்தாலும் தனக்கு சக்கியமான காரியத்தை செய்யும், தனக்கு அசக்கியமான காரியத்தை செய்து ஆனால் தன்னைத்தான் தன்னுடைய அசக்கியாதுகளை அப்பதிக்க ஆத்ம பீடையா இருக்கிறது.
அதெல்லாம் உயர்ந்த தப்பஸ். அவைகள்னால தனக்கு தர முடியாத பலனை என்ன ரொம்ப சுலபமா கடக்காலம் எது தபசுகளுக்கு அபிரிக்கப்பட்டதுன்னா ஞானம் தான். ரொம்ப கடினமான தன்னுடைய சக்தியை மீறி செய்யக்கூடியதான கரணத்தை வருத்தி செய்யக்கூடியதான தபசுகள், கோரமான தபசுகள் இல்லையா, அதனால கொடுக்க முடியாத பலன் தான் இது கொடுக்கிறாங்க. தப்பா ஞாபகம் வேண்டாம் தபதா அதிரிக்கமாக ஊர் வாட வாட உயிர் காதலிட்டு தான் வாட வாட தவம் செய்ய வேண்டும். இது எவ்வளவு ஊர் வாட வாட ஊர் வாட வாட சரீரமானது 4 நாள் காட்சி வெடித்து உலர்ந்து போறது. ஊர்னா சரீரம், உயிர் காதலி. இதெல்லாம் சொல்லுங்க என்னன்னு கேட்டா, இந்த ஆத்மா சாங் நம்ம உச்சா போதும் ஓடி போயிடலாம் பாக்குறது, அதை போகம் இல்லாம உயிர் காதலி. இது ஊர் வாட்டத்துக்காக உயிர் காதல் போடுங்க. என்னை விட்டுதான் நான் தப்பு போடுறேன்பா அப்படின்னு இந்த ஆத்மா தப்பு, அதை போக விடாம காதலி தான் வாடவா. கடைசியில இந்த ஊருடைய வாட்டமும் இந்த உயிருடைய காரணம் சேர்ந்து இந்த உள்ள இருக்கிற ஜாதாவான ஆத்மா, நிச்சயமான ஆத்மா இருக்கு, இதை அவ்வளவு நிச்சயப்படுத்துறது. தான் வாட வாட இப்படிதான் தபம் செய்ய வேண்டாம். ஏன் தபசுன்றது என்ன அப்படின்னு கேட்டா, தன்னுடைய சக்தியை பார்க்க, தன்னுடைய சக்தியாதிகம் பரீட்சிய தனக்கு சக்கியமான ஒன்றை தபசாக்கு, அசக்கியமான ஒன்று செய்யும்போது முதல்ல எல்லாத்துக்குமே லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா, பகவானுக்கு அளவுக்கு பிரீத்தியோட செய்யப்படும். சக்கியமான விஷயங்களை செய்யும்போது ஏற்படுற பிரீத்தி அசக்கியமான விஷயங்களை செய்யும்போது ஏற்படாது. அதனால ஆத்ம உணர்வுல அனாயாசம், அனாயாசம் இருக்கும், ஆயாசம் தரக்கூடிய காரியங்களை செய்யும். ஆயாசத்தோடு செய்யப்பட்ட ஜன்மாக்களை பிரீத்தி இருக்காது. சக்கியமான காரியங்களை செய்யும் பொழுது அதுக்கு உத்தேசம் விஷயத்தை பிரீத்தி இருக்கு. அசக்கியமான காரியங்களை செய்யும் பொழுது ஜத்தனை பண்ணணும், இப்பெல்லாம் செய்யணும் நல்ல ஈடுபட்டு. ஏன் அதனால என்ன வரணும், தன்னுடைய அசக்தி அதிகமா பரீட்சிய தனக்கு இதுல சக்தி இல்லாமல் போன்றவைகளை பரீட்சிக்காமலேயே அந்த கணக்கில் கொள்ளாமலேயே அதுதான் ஆத்மனகா பீடையா. ஆத்ம பீடான்றது என்னதான் ரொம்ப அசக்கியமான காரியங்களை செய்வதாக விதித்துக் கொண்டு தன்னைத்தானே கஷ்டப்படுத்துது. ஏன் இதுமே அதுக்கு அடுத்தபடியா பரத்திய உற்சாதனார்த்தம் தான். இல்ல பரத்திய உற்சாதனார்த்தம் அப்படின்னு இருக்கும், இல்ல அசலாருடைய உற்சாகம் இது செய்யறது பார்த்து என்ன கஷ்டம் ஆகுது, இதை நான் கண்டுட்டு காண்கிறேன்னு இவன் பண்றது அசலாருக்கு முக்கிய கட்டுவார். சத்து கட்டுறாங்க, அப்ப அதுக்கு யாரும் கஷ்டப்பட்டா முடியாது. அது அவர்களுக்கு உற்சாகம் நினைப்பான், அது அவர்களுக்கு மனசு பேச. ரோடு சாட்டையால யாராவது 4 ரூபா கொடுக்க மாட்டாளா, 2 ரூபா கொடுக்க மாட்டாளான்னு பூ உடம்புல அடிச்சுக்கிறான். அதை பார்த்தா எவ்வளவு வேதனை, அதை பார்த்தாலே நமக்கு பேசலாம், மறுபடியும் படுத்துக்கலாம். அது தோன்றதுக்கு அதுதான்
அசலாவுடைய உற்சாதனத்துக்காக அசலாவுடைய மனதை கேட்கப்படுத்துவதற்காக ஏன் 3 விதம் சுவாமி. அவிவேகத்தினால உண்டான விபரீத ஞானத்தால் உண்டான பிடிவாதத்தினால அபினிவேசத்தால் செய்யப்படுவதாகவும் தன்னுடைய அசக்தி போன்றவைகளை கணக்கில கொள்ளாமல் தனக்கு அசத்தியமான காலத்தை செய்து தன்னைத்தானே வருத்திக் கொள்ளணும். இதை பார்க்கக்கூடிய அகலாவுக்கு உற்சாகம்னாக்க மனக்கேகத்தை உண்டாக்கும் பொருட்டும் அப்படி உண்டாக்குவதாகவும் யாருக்கு செய்யப்படுகிறதோ அதுதான் காமசங்கரம். தபத்தாக பேசுற காரியம் இருக்கு. இந்த காரியம் எப்படி இருக்கணும்? அந்த காரியத்துல வீணா அதிவேகத்தால் வரக்கூடிய விபரீத ஞானத்தால் வரக்கூடிய பிடிவாதங்கள் இருக்கு. அப்படின்னு அது சாதகம். இதுல அஞ்ஞானத்தால் எடுத்த பிடிவாதம் என்ன அப்படின்னு கேட்டாலே, இல்ல நான் வந்து என் அம்மா சாப்பிட நான் பழைய சாப்பிட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா நான் பழைய சாப்பிட்டதான் எங்க அம்மா தெரியும். எங்க அம்மா இருந்தவர்களும் நான் வந்து எனக்கு பழைய வச்சு போடாம அடுத்த காரியம் பார்க்க மாட்டேன். அதனால நான் பழைய சாப்பிட்டதான் எங்க அம்மா தெரியும். அதனால இதுவும் பழைய சாப்பிட்டு நான் மட்டும் வரேன் சாப்பிட்டு ஆரம்பிக்கலாம்னு அது எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அது பிடிவாதமா இருக்கு. இது இந்த பிடிவாதத்துக்கு காரணம் என்ன? இல்ல அது அவிவேகத்தான் ஒரு பிடிவாதம். இன்னும் வகையான பிடிவாதம் இருக்கு. அந்த பிடிவாதம் என்னன்னு கேட்டாங்க, ஒரு சீக்கிரம் சாப்பிடுறதுன்னா ஆகணும். இல்ல நான் சுத்தம காலம் வந்தாதான் சாப்பிடணும். அந்த பிடிவாதம் இல்லையா? இந்த 2 விதமான பிடிவாதமும் கூட ஒண்ணு அதிவேகத்தினால் ஒரு பிடிவாதம், இன்னொன்று தன்னுடைய அகத்திய பரிசுக்காக ஒரு பிடிவாதம். இதுதான் இந்த கிராமம். கிராமம் அர்த்தம் பிடித்ததை விடாது இருக்கிறது கிராமம். அதனால முதலைக்கு கிராமம் கிராகத்திரே கரீஸ்வரே முகுலித்தனையே மூல மூலே கிராமம். கிராமம்னா பிடித்ததை விடாதது. அதுன்னா முதலுக்கு எத்தனை காலம் தெரியாது. முயலுக்கு 4 காலம் பிரசித்தம். ஒருத்தர் இவர் பார்க்கும்போது முயல் ஒரு காலம் இங்கே உடம்புல மறைஞ்சு இருந்தது. இவருக்கு 3 காலம் தான் தெரிஞ்சது. அதனால முயலுக்கு 3 காலமும் புரிஞ்சுட்டார். அப்புறம் முதல்ல 4 காலையும் பார்த்து பிரமாண சித்தமா எல்லாரையும் கொண்டு காமிச்சாலும் ஒத்துக்காமல் அதுல முதலைங்கிறது முதலை பிடிக்கிறது விடாத வஸ்து. அதுக்கு எத்தனை காலத்துக்கு பிடிக்க முடியாது. இப்ப இது விஜயகாந்த் என்னன்னு கேட்டா, இவர் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நாலேஜ்ல முதலுக்கு 3 கால்களை மட்டும் பார்த்துட்டு முதலுக்கு 3 கால் முடிவிட்டார். அதுக்கப்புறம் சமான சுத்தமாக முதலுக்கு 4 கால் தெரிந்தாலும் அது ஒப்புக்கொள்ள மறுத்திருந்திருக்கேன். அதுதான் கிராமம். மூலகிராகேன மூடா அவிவேகினா மூலகிராகேன மூளைகி கிருத்தேன அபிவிவேகேன மூடர்களாக பண்ணப்படுகிறதான அபிவிவேகம். மூடர்கள்னாக்க விபரீத ஞானத்தை தேகாத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம், அந்நியதேகத்துவ பிரமம், இது ஏவம் ரூபமான அவிவேகங்களாலே, இப்படி ஏவம் ரூபமான விபரீத ஞானங்களாலே அந்த மோகத்தை அடைந்தவர்கள் அவர்களுடைய அபிவிவேகம். அவர்கள் நான் நினைத்தபடிதான் செய்வேன் அப்படின்னு அத்தியந்த அபிவிவேகத்தோட பிடிவாதத்தோட அவர்களால் செய்யப்படுகிற யாதொரு தபஸ்ஸோ அது தாமத தபஸ்ஸுக்கு ஒரு. 2வது ஆத்மனகா பீடையா எத்தியது. ஆத்ம பீடான என்னத்தோம் தன்னைத்தானே துக்கப்படுத்துது. தன்னைத்தானே எப்படி துக்கப்படுத்துகிறது? ஒருவர் தன்னைத்தானே துக்கப்படுத்துவோர் தனக்கு அசக்திய அசக்கியமான
தன்னுடைய சக்திக்கு செல்லாததான காரியங்கள் இருக்கு. அந்த காரியங்களை தன் மேல சுமத்திட்டு அதை செய்யறதுங்கிறது அதுதான் ஆத்ம பீடா. கல்விக்கு ஆத்மா இல்லையா? இல்ல கடிதம் அச்சேதனம், அதுக்கு என்ன கட்சியில வருத்தம் யோசனம் இல்லை. அது வர்ற மாட்டல இந்த ஆத்மா தான் அனுபவிச்சுட்டு. அதனால இங்க ஆத்மாங்கிற சாதனம் எடுத்து ஆத்மா சரி என்று தெரிவிக்க இல்லை. இல்ல தன்னைத்தான் வருத்தி தன்னைத்தான் வருத்திக்கிற காரியம் சாத்விகமான காரியம். சாமசமான காரியம். 4 நாள் உபவாசம் இருந்து யாகத்தை பண்ணலாம். அந்த யாகத்தை என்னாக்க அதுக்கு 4 நாள் உபவாசம் இருக்கக்கூடிய ஒன்றாது கிடைக்காது. ஆனா அதை பண்ணும்போது 6 மணி நேரம் உபவாசம் பழக்கப்பட்டு போனோம்னா 4 நாள் உபவாசமான யாரை எந்த வரைக்கும் பீடிக்காதோ அவன் அந்த யாகத்துக்கு அதிகாரி, அவனுக்கு ஒரு ஆத்ம பீடாயிருக்கும். தினமும் 3 வீட்டா சாப்பிடுறாரு அப்படின்னாங்க அவருக்கு சுகர் வராது, அவருக்கு ஒண்ணு முடிச்சது, அவருக்கு 10 வயசு சேர்ந்து அப்படி பழக்கம். நமக்கு 11 மணிக்குள்ள ராகம் உள்ள போறது அவருக்கு தெரிஞ்சு. புரிய அவருக்கு அது ஆத்மீடாங்க. ஒருத்தர் தன்னுடைய சக்தி அசக்திகளை பரிசு காட்டி அதான் அவா செய்யறாரு இவா செய்யறாருன்னு சாஸ்திரம் பலாதிக்கு சாஸ்திரம் ஒரே அதிகாரி இல்லை. 4 நாள் பட்டி கிடந்து 4 நாள் தீட்சையோட பட்டியோட காரியம் செய்யறதுக்கு சட்டமா இருக்கிறவன் அந்த சக்தியை அபியாசம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவனுக்கு அந்த காரியம் இருக்கிறது உனக்கு புரிய. உபவாசத்துக்கு சின்ன வயசுல பழகி இப்ப உபவாசம் ரொம்ப நல்லது சொல்லிட்டு நான் 60 வயசுக்கு நான் என்ன ஏகாதசி பூர்ண உபவாசம் எடுத்து போறேன்னாக்க அவ்வளவுதான். அது அனெக்ஷமா இருக்கு. அது ஆத்ம பீடம். ராத்திரிக்கு போறாது, ராத்திரிக்கு வயசு இது மாதிரி ஒரு 10 ஏகாதசி பண்ணாங்கன்னாக்கே சுகர் எல்லாம் வரும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க இவா பெரியவங்க ஆரம்பத்திலே இப்படி பழக்கம். தன்னுடையான சக்தி அசக்திகளை தெரிந்து அதுக்கு தகுந்தமான காரியங்களை செய்து பழக்கினாங்க. சாஸ்திரத்துக்கு அறிவிச்சது யாருக்கு சுகமா இருக்கும்? எவன் அதுக்கு பழக்கி இருக்கிறது, எவன் அது பழகலையோ அவனுக்கு கஷ்டம். சாஸ்திரியமான காரியங்களை செய்து பழகும். அதுல இருந்து பழகினால உபவாசத்தில் உபவாசம் ரசித்து முடியும். உபவாசத்துக்கு ஒரு சுகம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு உபவாசத்தை பழக்கிக்கணும். சாப்பாடு இருக்கிற சுகம் உபவாசத்தையும் ஏற்படும். எப்படி நம்ம விஸ்வாசத்தை ரசிக்கிறானோ அதனால உபவாசத்தை ரசிக்கணும். அவனா உபவாசத்தை இருக்கு. ஐயோ ஐயோ உபவாசம் ஐயோ ஏகாட்சி யார் கூப்பிட்டா எதுக்கா மாதாவது அந்த ஏகாட்சி வந்து அப்படின்னு பொறுப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த உபாசனால அவருக்கும் ஒன்றும் தேவை வந்து பெருமாள் பிரசாந்தமான சற்றசமான போஜனத்தை ரசிப்பது போல உபவாசத்தையும் ரசிக்கும். ரெண்டுக்கும் பேர் முடியாம அப்படிப்பட்ட உபவாசம் எது பண்ணாலும்
அதை பழகிக்கணும். அழகான காய்ச்சி வேட்டி விட்டுக்கிட்டு கூட பழகிட்ட வேட்டி விட்டுக்கிட்டுருக்கோம். பழகாத மாசத்துக்கு ஒரு நாளைக்கு வேட்டி விட்டுக்கணும் பார்த்தா அமாவாசைக்கு மட்டும் வேட்டி விட்டு 2 பேர் வேட்டி விட்டு வித்தியாசம். வேட்டி எப்படாப்பா இதை அவுட் போட்டு தக்காளி கட்டிட்டு போறோம்னு அவனுக்கு தமிழ் பண்ணி அது காரணம். அது பழக்கம் பழகினால அது ஒரு ராசிக்கு அந்த பழகி அந்த பழகினால அது ஒரு ராசிக்கு. அப்போ அந்த காரியம் தனக்கு சக்கியமா இருக்கும். அந்த காரியம் தனக்கு ரசியத்தை இருக்கும். அந்த இரண்டுக்கும் அந்த காரியம் தனக்கு பழகின காரியம் தான். அதுதான் அப்படி தனக்கு பழகின காரியமாக தனக்கு தான் யோசிக்கிற காரியமாக இருக்கிற அப்படிப்பட்ட தனக்கு சக்கியமான காரியம் இருந்துச்சு. அதை செய்ய தனக்கு பழகாததான இல்ல தனக்கு ரசியத்தை இல்லாததான தனக்கு அசக்கியமான காரியங்களை செய்வது அது ஆத்மனஸ்தி தான். அதாவது அது ஒரு கஷ்டமா இருந்தது. எப்படி பழகிட்டு அது செய்யலாங்க அப்படியே புரிஞ்சுட்டு அப்படியே ஒரு 2 பீரோ ஒரு பேண்ட் எடுத்து கொடுக்கலாம் இல்லையா, அது ஒரு சட்டை எடுத்து கொடுக்கலாம், அது இருந்துதான். அதான் பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்றது, நம்ம ஏன். ஆனா நமக்கு இது பழகி கொடுத்ததுனால இது கொஞ்சம் வேலைக்கு நமக்கு அது இருக்கு இல்லையா. அது கொஞ்சம் ஒரு நாளைக்கு அவசரமா இல்லையா இந்த கேட்டீங்கன்னு சொன்னா அதோட காரியம் என்ன சொல்லிட்டு அப்படின்னு போனீங்க. அவசரத்துக்கு ஏதோ ஒரு மாதிரி வெட்டி விட்டுருப்போம் காரியம் முடிஞ்சோடனே அதெல்லாம் தனக்கு சக்கியமான தனக்கு ரசியமான காரியங்களை செய்யாமல் தனக்கு அசக்கியமான தான் பழகாத காரியத்தை செய்வதற்கே அதுதான் ஆத்மஹத்தியா. ஏன் ரொம்ப அழிச்சிருக்கிறது எல்லாரும் நல்லதான பழக்கம் காரியத்தெல்லாம் செய்தி பழக்கம். பழகாத காரியத்தை பேச அதுல நம்ம மனசு தெரியும். அதனால ஆத்மனாக சத்தியாதிகம் அபரீட்சிய ஆத்ம பீடையா எத்தபகா செய்யது. 3வது பரஸ்ய உற்சாதனார்த்தத்தை செய்யது. பரஸ்ய உற்சாதனார்த்தம் அப்படின்னு கேட்டாக்க அசத்தியானி துரத்தானி இல்ல சமவிய பலானிக அசாத்தியாதிக்க வஸ்தூனி நாரவேத விசக்கணா இத்தியாதித்த விஷய தோஷாத்து அயகா பலாரம்பாதி சம்பாதி ஆத்மபீடா தேன அல்ப பீடாக்கர ஏகாதல வசாதி யதோக்தம் சதீவிச்ச பலாது ஸ்மரந்திக தேசம் காலம் பதாத்மானம் திரவியாத்மியம் பிரயோஜனம் உற்பத்தி அவஸ்தான ஞாபகா சௌசம் சமானே. எல்லா விஷயங்களையும் இப்படி சௌசம் அப்படின்னு அவசிக்க வேண்டிய ஒண்ணு. இந்த சௌசத்தை அவசிக்கும் போது கூட அதுக்கான தேகம் காலம் ததா ஆத்மானம் திரவியாதிரவியம் பிரயோஜனம் உபபத்தியம் அவஸ்தான ஞாபகம் இந்த 7 விஷயங்களையும் அறிந்து இதுக்கு தகுந்தவாறு சௌசம் சமாச்சாரம். இன்னொன்ன தேசத்துல இன்னொன்ன சௌசம் அதுக்கு போனா உபஜலத்துக்கு போனா இவ்வளவு மிருத்திகள் இருக்குது இவ்வளவு பெட்ரோல் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் ஆத்துல கிராமத்தில் இருக்கும்போது முழுசா பண்ணணும். கிராமத்துல அதுல பாதி ராத்திரிக்கே பாதி அது காலத்துல வரப்போம் தேசம் இருக்குது. பிரயாணத்துல அதுலயே பாதி
இல்லைன்னா இப்பவும் ஏன்னா இவ்வளவே சாஸ்திரம் இருக்கு. சாஸ்திரத்துக்கு குறையாம சொல்றோம், அதுக்கு அதிகமாக சொல்றோம். அது மாதிரி காலம் பகல் வேளையில இல்லையா என்ன சௌசமா பூர்ணமோ ராத்திரி வேளையில அதுல பாதியே போகும். இல்லையா தேகம் காலம் திரவியா திரவியம் தான் இருக்கக்கூடிய தேசத்துல தான் இருக்கக்கூடிய காலத்துல இல்லையா எது கிடைக்கக்கூடியதோ எது கிடைக்க முடியாததோ அவைகளை தெரிஞ்சுதான் சொல்றாங்க. ஒருத்தருக்கு நான்கு பல பேருக்கே கிடக்கும். அதுதான் அத்தியந்த ஸ்திரியா சொல்லப்பட்டது. இவர் போன ஊர்ல நாய்க்குடி இல்லை, அதனால 2 பாவனையாக கொண்டு போச்சு. இல்லையா திரவியா திரவிய விபாகம் தெரியும். தேச கால அனுகுணமான திரவியா பத்தேகத்துக்கு ரொம்ப சந்தோஷம். நகத்துல வந்து கேட்டு நாய்க்கு சொல்லினால இதெல்லாம் வந்து அவாவோ ஒவ்வொருத்தருடைய பல்லுக்கு பிறகு ஒவ்வொரு பிரச்சனை. இந்த பல் இப்படி இருக்கா அவங்களுக்கு இதான் பிரச்சனை, இந்த பல் அப்படி இருக்கா அவங்க அதான் பிரச்சனை. ஒவ்வொரு ஆட்களும் அவங்க பெண்கள் உப்புக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லைன்னா குடிச்சிட்டு போறாங்க. கீழே காட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுல பாதி அவசியமா இருக்கு, பாதி அனாவசியமா இருக்குங்கிற அவசிய அனாவசிய பேதத்தை தான். அதனாலதான் தீவிர தீவிர எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். காட்டாதே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு நாமளே அவங்க கேட்டா கூட ஒரே தெரியுது. அது என்ன கேட்டோம்னா அதுல பேர்பாதி அவசியமா இருக்கு, பேர்பாதி அனாவசியமா இருக்குங்கிற ஒரு கேட்டேன். அது தீவிர நடக்கிறது தான் நான் காட்டுறேன். அதை பார்த்து இவெல்லாம் செய்கிறாரு இவ சொல்றா, இவெல்லாம் செய்யறதுதான் நான் காட்டுறேங்கிறாங்க. அதனால பாருங்க, அதனால இப்ப தேகம் இது காத்திரிக்கு இந்த தோட்டத்தை இல்லையா விசதிகாரம் பண்ணிருக்கேன். சௌசம் கூட தன்னா சத்திய சக்திகளை பரீட்சை பண்ணித்தான் இல்ல திரவியா திரவியம் அடுத்த பிரயோஜனம் சார் நான் பண்ணிக்கிற சௌச்சம் எதுக்காக இல்லையா சௌச்சம்ல மேற்கொண்டு திருவாரூரம் பண்ண போவானா இல்ல திருவாரூரம் 5 ஒரு தீர்த்தா மாடி சாப்பிட மட்டும் போறான் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அப்ப தீர்த்தா மாட்டத்துக்கு ஏதோ வெளியில போய் சொல்லி சொல்லி தீர்த்தா இல்லதான் ஆராதனைன்னு சொன்னாங்க. மேல கற்பனா அப்படின்னாக்க அதாவது தான் இப்ப பண்ணிக்கிற சௌச்சமானது என்ன பிரயோஜனத்தை உத்தேசம் அதுக்கு தகுந்த மாதிரி சௌச்சம் பண்ணிக்கிறாங்க. சர்க்காரோட மாதிரியா நீங்க மாத்திராமத்துக்கு ஒரு சௌச்சம், அதுக்கு மேல திருவாரூரம் இதற்காக அதிக சௌச்சம், அதுக்கு மேல தப்பன சாப்பிடாத புதிர் பெருமாங்கள் பண்ணணும்னா அதுக்கு மேல சௌச்சம். இது சௌத்தமானது எப்பிரயோஜனாத்மக சௌத்தம் கட்டேசிதான் அதுக்கு தெரிந்த அளவுக்கு சொல்லணும். எல்லாரும் ஒரே தான் சொல்லணும் இல்லையா. தேசம் காலம் திரவியா திரவியம் இல்லையா பிரயோஜனம் இல்லையா அது விட இல்லையா உபபத்தி இல்லையா உபபத்தியும் அதஸ்தானத்தை உபபத்தி நகரம் இருக்கும். இப்ப இவ்வளவு சொல்லணும் இப்ப பண்ணணும், இதற்கு மேல சொல்லும் அனுப்ப பண்ணணும். தேச காலாதிகள் இருக்கட்டும் இல்ல தேச காலாதிகளுக்கு மேல
இந்த சௌக்கியத்துக்கு உபபத்தின்னு ஒண்ணு இருக்கு. ஏன் இவ்வளவுதான் பிராப்தம், இதுக்கு மேல அப்பிராப்தம் இல்ல. உபகரணம்னா பிராப்தம், அனுபகரணம்னா அப்பிராப்தம். இப்ப இவ்வளவு சொல்றதுன்னா உபகரணம், இதுக்கு மேல சொல்றது அனுபகரணம். அடுத்த உபகரணம் அவஸ்தா. அவஸ்தா என்ன? ஜோரம் வியாதி போன்ற உடையவனாக இருந்தாரா, இல்ல ஜோரம் வியாதி போன்ற எல்லாமே சொத்தமான அவஸ்தையில இருந்தாரா, அந்த அவஸ்தைகளுக்கு அனுகூலமா சொல்ல முடியும். இத்தனையும் பிரித்து द्रव्यादि प्रयोजनार्थम उपपन्नम यदवस्थाया यादृशम सौख्यम कार्यम तादृश सौख्यम कार्यम. இது உபயோகம் பண்ணக்கூடாது, இது சொத்தம் பண்ணக்கூடாது. இதுதான் ஏகம் சர்வம் ஞாத்வா சௌக்கியம் சமாச்சாரம், ஏகம் சர்வம் அஜ்ஞாத்வா. இல்ல இல்ல எல்லாத்தையும் நான் இப்படிதான் பண்ணுவேன், இல்ல இப்படிதான் இப்பவும் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு இல்ல உபபத்திகளையோ அவஸ்தையோ இல்ல திரவியங்களையோ பிரயோஜனத்தையோ தேக காலங்களையோ கணிக்காமல் இல்ல இப்படிதான் செய்ய இத்தனையும் இது சேர்த்து பார்த்தோம். இதுக்கு என்ன சௌக்கியம் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த சௌக்கியத்தை சமாச்சாரிட்டு அதை பண்ணி சுத்தியாக ஆனால் ஏன் அதனால இந்த தப்பல் போன்றவைகள் எல்லாம் தனக்கு சட்டமான பண்ணாங்க. அடுத்தபடியா பரஸ்ய உற்சாதனார்த்தம். பரஸ்ய உற்சாதனார்த்தம்னா பார்ப்பவர்களுக்கு மனசன சேஷத்தை உண்டாக்காதவாறு இருக்கணும். அது உண்டாக்குனால் இப்ப இது மூன்றும் சாதகமான தப்பத்துக்கு உண்டாகும். மூட மூட கிராகேன ஆத்மன பீடையா பர உற்சாதனார்த்தத்தை யா தபா கிரியதே என் தபா கிரியதே தப்பா பிரமகம். புரியுதா? மூடகிராகேன ஆத்மனோ யத் பீடையா கிரியதே ஆத்மனஹ யத் பீடையா கிரியதே தபஹ அரசிய உற்சாதனார்த்தம் வா தத்தா உற்சாதனம் அப்படின்னாக்க சேஷம். தாத்தவியம் யத் தானம் தீயதே அனுபகாரினே தேசே காலேச மாத்திரேச சத்தானம். இப்போ மூன்று வகையான யஜ்யங்கள் சாட்சாத்து, மூன்று வகையான தபசுகள் சாட்சாத்து, அதுக்கு மூன்று வகையான தானங்கள். ஏன் சாத்விகமான தானம், ராஜசமான தானம், தானசமான தானம்.